Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டுடைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இது வந்து ஒரு NFO. ஸோ இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் கோலுக்கு எந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். we will guide you. ரீசெண்டாக வந்து ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் படித்தேன். அதில் வந்து பப்பி வெல்த் எலிஃபண்ட் வெல்த் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி படித்தேன். ஒரு ஊரில் ஒரு எலிஃபண்ட் வந்து கன்சீவாக இருக்குது, பக்கத்தில் ஒரு டாகும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாகுக்கு வந்து 6 குட்டி போட்டுருது. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 6 குட்டி போட்டுருது. திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு 6 குட்டி போட்டுருது இந்த டாக், இந்த ஃபீமேல் டாக். இந்த ஃபீமேல் டாக் வந்து அப்போ போய் அந்த எலிஃபண்ட்டை போய் கேட்குது, நீ நிஜமாலே கன்சீவாக இருக்கியா? ஏன்னா 18 மாதம் ஆச்சு, நீ இன்னும் டெலிவரியே பண்ணல. பட் நான் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து 18 குட்டி நான் போட்டுவிட்டேன், அதில் நிறைய குட்டிகள் இன்னும் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த எலிஃபண்ட் சொல்லுது, என் வயிற்றில் இருக்கிறது பப்பீஸ் கிடையாது, என் வயிற்றில் இருக்கிறது எலிஃபண்ட் குட்டி. என்னுடைய எலிஃபண்ட் வந்து பூமியில் விழுகும்போது இந்த பூமியே அதிரும். நாங்கள் ரோட்டில் போகும்போது மக்கள்லாம் ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க, எங்களுக்காக வழி விடுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்மளுடைய வெல்த் வந்து பார்த்திங்கன்னா பப்பி வெல்த்தா எலிஃபண்ட் வெல்த்தான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ இன்வெஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான இன்வெஸ்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு விதமான இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி அவங்களுடைய கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. இது வந்து வெறும் மிக குறைந்த சில பேர் தான் இதை வந்து பண்ணுறாங்க. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு நினச்சி எல்ஐசி மாதிரி திட்டங்கள்லையோ இல்லை ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய திட்டங்களையும் முதலீடு பண்ணுற ஒரு கேட்டகரி, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற கேட்டகரி. இங்கெல்லாம் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்க பயப்பட்டு லாங் டேர்ம் வெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ரிஸ்க் எடுத்து மணி வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான ஒரு செக்மெண்ட். நேற்று ஒரு இன்வெஸ்டர் கால் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சேஃப்டி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நான் போட்டிருக்கேன், எல்ஐசியில் ஜீவனானந்தில் போட்டிருக்கேன், மாதம் 5000 ரூபா போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. மாதம் 5000 ரூபானா 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ சார் வரும் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு தெரியல. பட் நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் ஒரு கேல்குலேஷன் பண்ணேன். நீங்கள் வந்து மாதம் 5000 ரூபா கட்டுறீங்கன்னா வருஷத்துக்கு 60000 ரூபா, 10 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு 6 லட்ச ரூபா கட்டுவீங்க. ஒரு 20 வருஷத்துக்குன்னா ஒரு 12 லட்ச ரூபா கட்டுவீங்க. ஸோ ஒரு 12 லட்ச ரூபா கட்டினா எவ்வளோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னா ஒரு 6-7% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா 24 லட்ச ரூபா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது 20 வருஷம் கழிச்சு. அந்த 24 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த 24 லட்ச ரூபாய்க்கு 5% வட்டி கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்கில், உங்களுக்கு மாதத்துக்கு 10000 ரூபாய் கிடைக்கும். அது போதுமா அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக அது பத்தாது. அதே டைமில் இதே மாதம் 5000 ரூபாய் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதே 20 வருஷ பீரியடில் அது வந்து 50 லட்சமாக இருக்கும். ஸோ 50 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 20000 மந்த்லி வரும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸில் 50% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது. இன்னொரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் எடுக்கிறாங்க. லாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. 1 lakh இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னும் 2 lakhs கூட ரிட்டர்ன்ஸ்லாம் இன்றைக்கி இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸ் வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷார்ட் டேர்முக்குன்னு சில மணியை வச்சுருக்காங்க. குழந்தையோட எஜுகேஷனுக்காக, அடுத்த வருஷம் சில வீடு கட்டுறதுக்குன்னு சில பணத்தை வச்சுருக்காங்க. ஷார்ட் டேர்முக்குன்னு பணத்தை வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு போன வருஷம் வந்து சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து 1 lakh போட்டு 2 lakhs கிடைச்சது, அந்த மாதிரி ஸ்கீம் இருந்தால் சொல்லுங்கன்றாங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹை ரிஸ்க்னா ஹை ரிட்டர்ன்ஸ்னே நினச்சிக்கிறாங்க சில பேர். அப்போ 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லை 1.5 லட்சமாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த 1 லட்சம் 80,000 70,000 போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ என்னென்னா ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம வந்து ஹை ரிஸ்கில் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு லோ ரிஸ்கில் போகக்கூடாது. ஸோ ப்ராப்பரான உங்களுடைய டியூரேஷனை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அந்த டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு எலிஃபண்ட் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் இந்தியாவுடைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸில் போகிறது வந்து விரும்புறதில்ல. ஒரு 4-5 ஃபண்ட் 5 ஃபண்டே வந்து நிறைய பேர் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபண்டோ 2 ஃபண்டாக போதும் சார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன் டைமாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை எஸ்ஐபியாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ளெக்ஸி கேப்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ளெக்ஸி கேப்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நியூ கேட்டகரி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு இருக்குது. இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னா அந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் குறைஞ்சது 80% வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மீதி 20% வந்து ஃபண்ட் மேனேஜருடைய சாய்ஸ். இதே நீங்கள் மிட் கேப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 65% வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் கம்பெனிஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்.
இதே ஸ்மால் கேப் அப்படின்னா ஸ்மால் கேப் கம்பெனிகளில் 65% நீங்கள் ஸ்மால் கேப் கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் குறைஞ்சது 35% வந்து நீங்கள் லார்ஜ்லேயும் 35% நீங்கள் மிட் கேப்பில் நீங்கள் வச்சுருக்கணும். இதே மல்டி கேப்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. ஸோ மல்டி கேப் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது லார்ஜ் மிட் ஸ்மாலில் மூணுலையும் குறைஞ்சது 25% வந்து ஈக்குவலாக நீங்கள் வச்சுருக்கணும். இன்னொரு 25% வந்து ஃபண்ட் மேனேஜருடைய சாய்ஸ். ஸோ ஃபண்ட் மேனேஜருக்கு எது பெட்டர்னு தோணுதோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆல்ஃபா கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ தான் வைக்கணுன்ற அவசியம் எங்கேயுமே கிடையாது. ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அவருக்கு இந்த சமயத்தில் இந்த வருஷம் அடுத்த 2 இயர்ஸுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் லார்ஜ் கேப்பாக மிட் கேப்பாக ஸ்மால் கேப்பில் எதில் வேணால் வச்சுக்கலான்ற ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஒரு மார்க்கெட் கேப்களுடைய அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு ஃபண்ட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் 2009 2013 பீரியடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2014 17 பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2018 2020 வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அப்போது ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸுக்கு எந்த செக்மெண்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவருக்கு தோணுதோ அந்த செக்மெண்ட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஸ்ட்ராட்டஜியில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 550 ஸ்டாக்ஸ் வந்து யூனிவர்ஸில் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வெறும் 100 ஸ்டாக் தான் இருக்குது. மிட் கேப் அப்படின்னா அதில் 150 ஸ்டாக் தான் இருக்குது. ஸ்மால் கேப்னா ஒரு 250 ஸ்டாக் தான் இருக்குது. இப்போது இது ஃப்ளெக்ஸி கேப் ஸ்ட்ராட்டஜின்றனால கிட்டத்தட்ட 500 550 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. அதுலேருந்து அவர் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து டைவர்சிஃபிகேஷன். ஏன்னா லார்ஜ் மிட் ஸ்மால்ன்றனால டைவர்சிஃபையாக இருக்கிறனால உங்களுடைய ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். டைனமிக் அப்ரோச் இது வந்து ரெகுலராக வந்து இது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் ஆஃப் அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று வந்து பொட்டென்ஷியல் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள், அதாவது ரிசெஷன் பீரியடு, உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் பீரியட், கான்ட்ராக்ஷன் பீரியட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சைக்கிள் பீரியடில் கூட இது அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில். ஸோ இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது. அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபால் ஆச்சு. அப்போ அதில் வந்து நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது இன்றைக்கி வேர்ல்டு லீடர்ஸ்க்கு, அதாவது எஸ்பெஷலி வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் USA. அப்போ அந்த டைமில் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருந்ததோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன் டைமில் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. எப்படி அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எக்ஸஸ் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் கொடுக்குறது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வந்து 6 to 7% தான் இருக்குது. பட் யூஎஸ்ஏலாம் வந்து பார்த்தீங்கன்னா 0% இல்லை 0.25% தான் வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கடன் வாங்கி இந்தியாவில் இல்லை எமர்ஜிங் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஃப்ளோஸ் வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவும் ஆகட்டும் சரி அப்ராட் ஆகட்டும் சரி பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சினேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேக்சினேஷன் இம்ப்ரூவ் ஆக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் வேவ்க்கான பாசிபிலிட்டிஸ் குறையும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோடைய டிமாண்ட் லெவல் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். எக்கானமியும் உங்களுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கும் எல்லா கண்ட்ரீஸ்லையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸும் நார்மலைஸும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ஃபினாமினலாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஒன்று வந்து ப்ளூம்பர்க் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், IIFL ரிசர்ச் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனிகளுடைய அர்னிங்ஸ் க்ரோத் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2-3 இயர்ஸை விட இப்போ பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டொமஸ்டிக் கன்சம்ஷன், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ், எக்ஸ்போர்ட்ஸு, கமாடிட்டிஸ், இந்த செக்டர் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த ஹியூஜ் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, BSE 500 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 500 கம்பெனிகளில் அதிகமான கம்பெனிகள் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்து நமக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஃப்ளூன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. நீங்கள் கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ் இந்தியாவிலையும் சைனாலையும் தான் வந்து அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே இந்தியாவில் வந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து சைனாவை விட இன்றைக்கி வந்து இந்தியா வந்து பெட்டர் கண்ட்ரியாக பார்க்குறாங்க ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இங்கே லாஸ்ட் 2020 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 13% வந்து இந்தியாவில் தான் இன்ஃப்ளோ வந்திருக்கு. சைனாவில் வந்து 4% தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹவுஸ் ஹோல்டு அசெட் காம்போசிஷன். அதிகமாக இந்தியாவில் எங்கே முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77% பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்குது. ஒன்று நம்ம வீடாக வாங்கி வச்சுருக்கோம், இல்லை நிலமாக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ரியல் எஸ்டேட்டில் தான் 77% அசெட்ஸ் இருக்குது, சொத்து மதிப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக டியூரபிள் கூட்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது கோல்டு. ஃபினான்ஷியல் அசெட்ஸில் வெறும் 5% மக்கள் தான் வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கடந்த ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 மில்லியன்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 மில்லியன், கிட்டத்தட்ட 9 மில்லியன் வந்து லாஸ்ட் 1 இயரில் மட்டும் புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பேங்கிங் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காசா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் அதிகமாக இருக்குது. அதில் நிறைய பணமும் இன்றைக்கி மக்கள் வந்து பேங்க்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒரு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.2 ட்ரில்லியன் வந்து அதிகமான பணம் வந்து இந்தியாவில் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி திட்டங்களில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ளஸ் இன்றைக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனால இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசெட்ஸும் ஒரு அசெட்டுன்னு நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வெயிட்டேஜ் இருக்கும். இதனுடைய பெஞ்ச் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா BSE 500. இப்போ BSE 500ல் லார்ஜ் கேப்புக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் இருக்கோ அதில் 50% வெயிட்டேஜ் வந்து இந்த ஃபண்டில் லார்ஜ் கேப்ஸ்க்கு இருக்கும். பேலன்ஸ் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ லார்ஜ் கேப்பில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டர்லாம் வந்து கன்சல்டேஷன் நடக்குதோ, எஸ்பெஷலி டெக்னாலஜிஸ்லையும் ரெகுலேஷன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பெனிஃபிஷரியாக இருக்குமோ அந்த நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எக்கானமியில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரெக்கவரிக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அந்த நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஐடியில், சிமெண்ட்டில், பேங்க்ஸில், ஃபார்மா நிறுவனங்களில் வந்து வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்களையும் முதலீடு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெக்கவரி தீம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ப்ளஸ் அவுட்டோர் அண்ட் கன்சம்ஷன், எஸ்பெஷலி ரீட்டைலிங், மல்டிப்ளெக்ஸஸ், பீவரேஜஸ், ட்ராவல் இண்டஸ்ட்ரிலாம் வந்து ரெக்கவரி மோடில் இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் டொமஸ்டிக் எக்கனாமிக் ரெக்கவரி தீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட்டு, ரியல் எஸ்டேட்டு, ஜென்ரல் இன்சூரன்ஸ் மாதிரி நிறுவனங்கள்லாம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி நியூ பிஸ்னஸ் மாடல்ஸ், இ-காமர்ஸ், ஃபின்டெக் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறைய நியூ பிஸ்னஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. நெக்ஸ்ட் நீட் செக்மெண்ட் சொல்லக்கூடிய கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஹோட்டல்ஸு, அப்பேரல்ஸு இந்த மாதிரி நிறுவனங்களையும் முதலீடு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சைனா +1 இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் மட்டுமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவில் ஒரு பிரான்ச்சும் வச்சுட்டு இந்தியாவிலேயும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது அதில் பயனடையக்கூடிய நிறுவனங்களான கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ஸ் இந்த மாதிரி மேக் இன் இந்தியா திட்டங்களில் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வந்து அதிகமாக பயனடையுமோ அந்த நிறுவனங்களை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமம் 500 rupees வந்து கூட நீங்கள் SIPயில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பிளான் யாருக்கானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணணுன்றவங்களுக்காக இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க 2 years 3 years இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மினிமம் 5 years பீரியட் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்றது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ மார்க்கெட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணிவிட்டு உங்கள் பிளானுக்கு, உங்கள் ஃபினான்ஷியல் கோலுக்கு இந்த பிளான் சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபண்டுடைய ப்ரெசன்டேஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த ஃபண்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுனாலோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு வந்து சரியான பிளானில் இன்வெஸ்ட் பண்ணணுனாலோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். we will guide you. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் now. கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.